ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாருங்க, இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க, அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ வந்து சரிங்க, இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி வீடியோஸ் பார்க்கலாம். ஆஹ், ஆஹ், என்னாச்சுன்னு சொல்லிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். சரி, இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆன லெவல்ஸ். ஓகேங்களா? இந்த லெவலில் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து பாருங்க, அழகாக வந்து நல்லா ரிவர்ஸில் இங்கே நல்லா ஒரு ஆம்பர் பேட்டர்ன் கொடுத்து இங்கேயே வந்து ட்ரேடு வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு லெவல்ஸ்லையும் ஒவ்வொரு ட்ரேட் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிருக்கு கரெக்டாக, நல்லா ஒரு டவுன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இங்கே எடுத்திருந்தா கூட நல்லா எதிர்க்கும் வந்திருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே டெஸ்ட் பண்ண சொல்ல இன்னொரு ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மார்க்கெட் மாதிரி தான் போயிருக்கு. அப் அண்ட் டவுன் ஒரு ஒரு ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? லெவல்ஸை வச்சு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டியோட இந்த லெவல்ஸை வந்து பிரேக் ஆகி அடுத்த லெவலுக்கு போயிருக்கு. ஓகேங்களா? அதுதான் இப்போ அடுத்த லெவலில் கேண்டில் வைக்கும்போது நம்மளோட இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 3 மினிட்ஸில் இப்போ இருக்குது. கரெக்டாக 3 மினிட்ஸில் பார்த்துட்டு கரெக்டாக இங்கே பிரேக் ஆகும்போது கரெக்டாக இந்த இடத்துல எடுத்திருந்தா கூட இதற்கும் போயிருக்கும். ஓகேங்களா? நல்ல ஒரு டவுன். ஓகேங்களா? அதை மாதிரி ஈஸியாக ட்ரேட் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து நிஃப்டியில் பார்க்கலாம். இது வந்து நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம கொடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெவல் தான் கொடுத்துருந்தோம். அந்த லெவலில் அழகாக சப்போர்ட் எடுத்து அழகாக இன்னைக்கு பாருங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த டச் பண்ணிட்டு அழகாக மார்க்கெட் நல்லா டவுன். ஓகேங்களா? எப்பவுமே காலையில் வந்து ஓப்பனிங்கில் ட்ரை பண்ணக்கூடாது எப்பவுமே. ஓகேங்களா? என்னதான் வந்து ஒரு பேஸ் கேண்டில் வச்சுருந்தாலும் மார்க்கெட்டு எந்த திசையில் போகுது, எப்படி இது ஆகுதுன்னு சொல்லிட்டு ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறது நல்லது. ஓகேங்களா? சரி, இங்கே பாருங்கள் அழகாக வந்து இங்கேருந்து சப்போர்ட் நம்ம கொடுத்த லெவல் சப்போர்ட் எடுத்து அழகாக அடுத்த லெவல் போயிடுச்சு. ஓகேங்களா? ஏன் வெயிட் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறேன்னா அடுத்தது வந்து நீங்கள் ட்ரேட் எடுத்து இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணீங்க, அதுக்கு அடுத்த லெவல் போயிடுச்சு. ஓகேங்களா? சரிங்க, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்த லெவல்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்தது தான். கரெக்டாக பாருங்கள், இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே வந்துருக்கு. ஓகேங்களா? இந்த லெவல்லேருந்து கரெக்டாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பிரேக் ஆயிருக்கு இங்கே. ஓகேங்களா? சரிங்க, இது வந்து நிஃப்டியில் நடந்தது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலகிராம் குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அது என்னாச்சு பார்க்கலாம். புட் ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருந்தேன். அது என்னாச்சு, இது வந்து புட் ஆப்ஷன் 45,000 புட் ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? மார்னிங் பாருங்கள் கரெக்டாக நம்ம கொடுத்த லெவலில் நீங்கள் வந்து டச் பண்ணி கரெக்டாக நல்ல ஒரு ட்ரெண்ட். ஓகேங்களா? இங்கேருந்து பிடிச்சிருந்தா கூட 220 பிடிச்சிருந்தா கூட 340 100 பாயிண்ட். ஓகேங்களா? ஆனால் காலையில் ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கக்கூடாது, அதனால் வெயிட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். சரி, அதனால் அடுத்த ட்ரேட் கிடைக்குமா வெயிட் பண்ணி இந்த லெவலை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 210 எடுத்திருந்தா கூட 280 70 பாயிண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி திருப்பி இந்த லெவல்ஸ் வந்துருக்கு. இங்கே பாருங்கள் திருப்பி அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி அந்த இடத்துல 210 எடுத்திருந்தா கூட 280 70 பாயிண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள் திரும்ப அந்த இடத்துக்கு வந்து திருப்பி அங்கேயே 210 எடுத்திருந்தா கூட 380. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 170 பாயிண்ட் கிட்ட கிடச்சிருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் இருந்தால் நல்லா ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் இருக்கவங்க நல்லா எடுத்து நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதாவது பிகினர் இப்போ தான் வந்து ஒரு 3 days தான் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணி அவரே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ராப் பண்ணி நம்ம கொடுத்த லெவல்ஸை வச்சு அழகாக ட்ரேட் எடுத்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணி நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தாரு. அதை காமிக்க கூடாது. ஓகேங்களா? ப்ராஃபிட்டை வந்து எப்பவுமே இது பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளையோட பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். ஓகேவா? அது எப்படி ட்ரா பண்ணுறேன்னு அப்படியே பார்த்துங்க. ஓகேங்களா?
இதோட நிஃப்டி ஓகேங்களா, இந்த எப்படி ட்ரா பண்ணுறோம் மட்டும் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட லெவல்ஸ் நாளைக்கான லெவல்ஸ் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த இடத்துல இது போட்டுக்கன்னா, இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆயிருக்கு, அதனால இந்த இடத்துல போட்டிருக்கேன் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கரெக்டாக வந்து மார்க்கெட் இங்கே வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு, அதனால நாளைக்கும் ஒருவேளை இங்கே வந்தால் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு ஓகேங்களா. சரி, இது பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் எடுத்து இது அப்படியே இருக்கட்டும், இங்கே இருக்கிற இதையும் எடுத்து அப்படியே இதில் போட்டுக்கலாம் ஓகேங்களா. இதை வந்து அப்படியே 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ பாருங்க புரியும் ஓகேங்களா, நான் ஏன் இந்த லெவல்ஸ்லாம் போட்டிருக்கேன் ஓகேங்களா. இங்கே பாருங்க இந்த இடத்துல டச் பண்ணி ரிவர்ஸ் ஆயிருக்கு, அதனால இந்த இடத்துல போட்டிருக்கேன் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஹையும் லோவும் மார்க் பண்ணிருக்கு, அதனால இந்த லெவல்ஸ் போட்டிருக்கேன் ஓகேங்களா, வேற ஒன்றும் இல்லை. சரி, இது வந்து 5 மினிட்ஸ் ஸ்டார்ட்ல ஓகேங்களா. பார்த்துக்கோங்க, இது வந்து நிஃப்டியோட லெவல்ஸ் அப்படியே நோட் பண்ணிங்க. 19,300, 19,325, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 19,360, அதுக்கு அடுத்தது 19,370, அதுக்கு அடுத்தது 19,390, அதுக்கு அடுத்தது 19,403, அதுக்கு அடுத்து 19,450, அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 19,460, அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 19,503, அதுக்கு அடுத்தது 19,515 ஓகேங்களா. அதுக்கு அடுத்த லெவல் 19,560, அதுக்கு அடுத்தது 19,570. இது வந்து நிஃப்டிக்கான லெவல். இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க ஓகேங்களா. வேற எதுவும் மாற்ற போகிறது இல்லை, இதுதான் லெவல்ஸ் ஓகேங்களா. இதில் வந்து என்ன ஆச்சுன்னா இப்போ பாருங்க 50 மினிட்ஸில் காமிக்கிறேன் பாருங்க. ஷார்ட் அப்போ தான் கலர் கலராக இருக்கு இல்லையா, இங்கே பாருங்க மார்க்கெட் எப்படி போயிட்டு பாருங்க ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க டச் பாயிண்ட் நல்லா ஒரு நல்லா அப் அண்ட் டவுன் போயிட்டு இருக்கு. ஒரு வேலைக்கு இந்த டச் பாயிண்ட் அடுத்து இந்த லெவல்ஸ் போகிறதுக்கு அந்த சான்ஸ் இருக்கு ஓகேங்களா. அதுக்காக தான் இந்த லெவல்ஸ் அப்படியே வந்து சேனல் மாதிரி போட்டு போயிட்டு இருக்கு ஓகேங்களா. இதெல்லாம் இது அப்படியே ட்ரா பண்ணி கரெக்டாக நோட் பண்ணி வச்சு ஓகேங்களா. சரி, இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் அப்படியே நோட் பண்ணுங்க ஓகேவா. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா 44,480, அதுக்கு அடுத்தது 44,610, அதுக்கு அடுத்தது 44,470, அதுக்கு அடுத்தது 44,890, அதுக்கு அடுத்தது 45,005, அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 45,133, அதுக்கு அடுத்த லெவல் 45,254. இது வரைக்கும் நோட் பண்ணிங்க ஓகேங்களா. சரிங்க, இதோட இதோட வாட்ஸ்அப்போட அதாவது பேங்க் நிஃப்டியோட சார்ட் உங்களுக்கு வேணும்னா, ஆப்ஷன் சார்ட்லாம் வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேங்களா. சரிங்க, அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். மிக்க நன்றி.